வணக்கம். இன்று உலக புத்தக தினம். அதற்கான இந்த புத்தக தினத்தின் வாழ்த்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு இந்த புத்தக தினத்தில் ஒரு புத்தக விமர்சனம் வந்து உங்களுக்கு வழங்க இருக்கிறேன். இதுதான் அந்த புத்தகம். தீதும் நன்றி. எழுத்தாளர் திரு முத்தாலங்குறிச்சி காமராஜ் அவர்கள். அவரை பற்றிய அறிமுகம் தேவையில்லை என்று எண்ணுகிறேன், புதிதாக பார்ப்பவர்களுக்காக. அதாவது, ஒரு எழுத்தாளர் என்பவர்கள் வந்து வெறும் கற்பனை கதைகளை மட்டும் படைப்பவர்களாக இருந்த காலகட்டமெல்லாம் உண்டு. ஒவ்வொரு காலகட்டங்களையும் வந்து இப்போது கவிதை எழுதுவாங்க, கற்பனை கதைகள் மூலமாக நீதியை சொல்லக்கூடிய அந்த கதையுடைய முடிவு பார்த்திங்கன்னா ஒரு மாறல், ஒரு நீதி அந்த மாதிரி கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி தான் எழுத்தாளர்கள் அந்த மாதிரி இருந்தாங்க. பக்தி இலக்கியங்கள் அந்த மாதிரி இருக்கும். ஒரு சிலருடைய இது வந்து பயண நூல்கள் இருக்கும். இப்படி ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஆனால் அண்ணன் அவர்கள், முத்தாலங்குறிச்சி காமராஜ் அவர்கள் மண் வாசனையோடு நமது ஒருங்கிணைந்த நெல்லை மாவட்டம், இப்போ தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி எல்லாமே ஒருங்கிணைந்த நெல்லை மாவட்டத்தினுடைய ஒரு மண் வாசனை மாறாமல் அந்த மண்மணத்தோடு அதோடு அதனுடைய வரலாற்று பின்னணியோடு பின்னி பிடைந்த பல சுவையான சம்பவங்களை அவருடைய எழுத்து மூலமாக சுவையாக நமக்கு பகிர்ந்து கொள்வதில் வல்லவர். ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அகழ்வாராய்வு கீழடி மாதிரி இப்போ நமக்கு இங்கே தூத்துக்குடி பக்கத்தில் ஒரு அகழ்வாய்வு நடந்துச்சு. ஆதிச்சநல்லூர் அகழாய்வு குறித்து அவர் மிகுந்த பற்றுதலோடு அது வந்து அரசே வந்து அந்த அகழ்வாய்வு வந்து அதை கண்டுகொள்ளாமல் நிறுத்திவிட்ட ஒரு சூழலை இவர் வந்து மனம் பதைத்து, ஐயோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இதை கீழடி மாதிரி இங்கேயே நமக்கு தமிழர்களுடைய துன்பம், அதுவும் நம்ம தெற்கில் நெல்லை மாவட்டத்தில் வந்து ஒரு அருமையான ஒரு அகழ்வாய்வு இருக்கிறது, அதை வந்து முழுமையாக வெளிக்கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் அவர் சமூக ஆர்வலரோடு இணைந்து ஒரு தட்டியாக ஆலோசனை கேட்டு ஒரு வழக்கு தொடர்ந்து அதை வெளிக்கொண்டு வந்தார். அந்த மாதிரி இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளரை பற்றி நம்ம வந்து அதிகமாக சொல்ல வேண்டியதில்லை. இருந்தாலும் எனக்கு புதிதாக பார்ப்பவர்களுக்காக உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அவர் வந்து அவருடைய எழுத்துக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தென்னாட்டு ஜமீன்கள், தாமிரபரணி மகாத்மியம், இந்த மாதிரி, அதாவது தாமிரபரணி ஆறுடைய தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் அதை ஸ்டடி பண்ணி போய் பார்த்து, அங்கே உள்ள மலை இடுக்கு குகைகள் எல்லாம் போய் பார்த்து, ஆறு எங்கே எந்த இடத்துல கிட்டத்தட்ட தாமிரபரணி ஆற்றுடைய அதனுடைய நீளாகங்கள், அதனுடைய எத்தனை திருப்பங்கள் இருக்குன்னு கூட அவருக்கு தெரியும். அந்த அளவுக்கு அந்த தாமிரபரணி ஆற்றை பற்றி அவருடைய உதவியாளர்களெல்லாம் கூப்பிட்டு போய் புகைப்படம் எடுத்து, வீடியோ எடுத்து, அந்த மாதிரி ஒரு அவ்வளவு ஒரு பற்றுதலோட அவருடைய இருந்தவர். அதாவது பெரும்பாலும் எழுத்தாளர்கள் வந்து இந்த அளவுக்கு உள்ளவர்கள் ரொம்ப அரிது. அந்த அரிதிலும் அரிதான அந்த கேட்டகரியில் உள்ள ஒரு எழுத்தாளர் வந்து அண்ணன் முத்தாலங்குறிச்சி காமராஜ் அவர்கள் என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக தான் நிறைய பேருக்கு தெரியும். புதிதாக இந்த காணொலியை பார்க்கிறவர்களுக்கு அதை சொல்கிறேன். அவருடைய எழுத்துக்களில் பார்த்தீங்கன்னா மண் வாசனை இருக்கும், உண்மையும் இருக்கும். உண்மைத்தன்மை, ஒரு உண்மை கதையை வச்சு ஒரு புனையப்பட்ட ஒரு கதை தான். அதுக்கு வந்து அவருடைய பெரும்பாலும் வந்து உண்மை சம்பவங்களே இருக்காரு. ஜமீன்களை பற்றி எழுதியிருக்காரு, தூத்துக்குடி மாவட்ட வரலாறு, தாமிரபரணியுடைய வரலாறு, சித்தர்களை பற்றி எல்லாம் நிறையா எழுதியிருக்காங்க. ஆனால் ஒரு 70க்கும் மேற்பட்ட நூல்கள் எழுதியிருக்காங்க. ஆனால் வந்து இப்போ புதுசாக ஒரு புதினம், வரலாற்று புதினம் மாதிரி வச்சுக்கலாம். அதாவது ஒரு இப்போ வரலாற்றுன்னு இல்லை, இந்த நிகழ்ந்த சம்பவம், நிகழ்ந்து முடிந்தது நமக்கு வரலாறு தான். அப்படி ஒரு இதுதான் இந்த தீதும் நன்றி. இந்த நாவல் வந்து ரொம்ப ஒரு அருமையான ஒரு நடையில் அவர் எழுதியிருக்காரு. நாவலை பற்றி இப்போ நாவலுக்குள்ள போவோமா? அதாவது, கொரோனா என்ற ஒரு கொடிய நோயினுடைய தாக்கத்திலிருந்து நம்ம இன்னும் இப்போ தான் கொஞ்சம் மீட்டிருக்கோம். அந்த ஒரு 2 ஆண்டுகள் வந்து ரொம்ப கடினமாக இருந்தது. அந்த கொரோனாவினால் பாதிக்கப்பட்டு எவ்வளவோ உயிரிழப்புகள் ஏற்பட்டு
மக்கள் உயிர் வாழ அச்சப்பட்டு உலகமே நடுங்கி கொண்டிருந்த ஒரு நோய், ஒரு கொள்ளை நோய் அது. அந்த நோய் நடந்த காலகட்டத்தில் மும்பையில், பெரும்பாலும் நெல்லை மாவட்டத்துலேருந்து மும்பையில் அதிகமாக போய் தொழில் செய்வாங்க, அங்கே குடியிருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டத்து மக்கள் அங்கே அதிகம் இருப்பாங்க. அப்போது அதை வச்சு அங்கே ஒரு குடும்பம் இருக்குது. அந்த கொரோனா காலகட்டத்தில் அந்த குடும்பம் எப்படி பாதிக்கப்பட்டது, அந்த குடும்பத்திலிருந்து ஒரு பெண், ஒரு இளம்பெண், திருமணமாகாத பெண், அவள் வந்து எப்படி பாதிக்கப்பட்டு அவள் வந்து ஊர் திரும்புகிறாள் என்பதை பற்றிய ஒரு இது வந்து ஒரு ட்ராவல் மாதிரி. அங்கே மும்பையிலேருந்து ட்ராவல் பண்ணி அப்படியே இங்கே நம்ம நெல்லை மாவட்டத்தில் நுழைஞ்சு இங்கே வரும்போதும் அவர் எழுத்தாளர் இருப்பாங்க. அவருடைய மண் வாசனை வந்து பார்வையில் உள்ளே வந்தோடனே திருநெல்வேலியை பற்றியும் அந்த தாமிரபரணி பற்றியும் நம்மளுடைய மூதாதையர்களுடைய வாழ்க்கை முறைகளை பற்றியும் ரொம்ப அருமையாக, ரொம்ப எளிய நடையில், இப்போ அவருடைய நூல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிய நடையாக தான் இருக்கும், ரொம்ப எளிமையாக இருக்கும். ஒரு 5ஆம் கிளாஸ் 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் கூட அந்த நூலை படித்து புரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு எளிமையாக இருக்கும். ரொம்ப எளிய நடையில் மண் வாசனையோட நம்ம நெல்லை மாவட்ட வட்டார வழக்கில் எழுதியிருக்கார். இந்த நூலில் பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமான கேரக்டர்களை பற்றி கொஞ்சம் சொல்லி உங்களுக்கு நான் இந்த நூலை பற்றி ஒரு குறிப்பிட உணர்த்துறேன். கதையின் நாயகி வந்து மூத்துக்கிளி. அவள் தான் அந்த அபலை பெண். அவள் வந்து அந்த ஒரு நடுத்தர குடும்பத்தில், ஒரு கஷ்டப்பட்ட குடும்பம். அங்கே மும்பையில் வந்து தொழில் செய்து அங்கே தங்கியிருக்காங்க. அங்கே வளர்ந்தவள். அவள் வந்து ஊருக்கு திரும்புகிறாள். அப்போது வந்து ஒரு காரில் வந்துட்டுருக்காங்க. காரில் வந்து கார் ஓட்டியாக வந்து சந்திரன் என்ற ஒரு இளைஞன் வருகிறார். அப்போ அந்த வந்து ஊருக்கு வந்துட்டு இருக்கும்போது அந்த மராட்டிய மாநிலத்தை தாண்டி வெளியே வராங்க. அப்படி வரும்போது நடுவில் உள்ள வழித்தடங்களில் உள்ள ஒரு சில கதைகளை லேசாக அதுவும் அந்த கதையில் வருது. அது நமக்கு இப்போ தேவையில்லை. ஆனால் இந்த திருநெல்வேலியில் வந்த உடனே அவங்க வந்து நம்ம உள்ளே வரும்போது வந்து இதில் நிறைய கேரக்டர்கள் உள்ள வரும். ஒரு தாத்தா ஒருத்தர் வருவார். அவர் வந்து எப்படின்னா அந்த காலத்தில் வந்து இப்படி தான் இருந்துச்சு. உள்ள நோய் காரண நோய் இருந்தது. தாமிரபரணி ஆற்றுல வந்து வெள்ளக்காரங்களில் வந்து தாமிரபரணி ஆற்றுல என்னென்ன நிகழ்வுலாம் நடந்தது, அதில் வந்து சில பொருட்கள்லாம் ஆற்றுல மிதந்து வரும், அதெல்லாம் நாங்கள் எடுத்திருக்கோம், அந்த மாதிரிலாம் பேசுவார். அது மாதிரி நிறையா அது சுவையான சில சம்பவங்கள். அதாவது நம்ம இதுவரைக்கும் மற்ற நூல்களில் யாரும் இந்த எழுத்தாளர்கள் எழுதிடாத ஒரு கூடாத பகுதிகள், அதெல்லாம் வந்து கேள்விப்படாத இவர் வந்து விசாரிச்சார். இந்த கதையே வந்து கிட்டத்தட்ட உண்மை கதை மாதிரி வந்துடுறாரு. இந்த கேரக்டர்கள் மட்டும் ஒரு நடுவில் வந்து ஒரு கற்பனை கேரக்டர்லாம் வந்து போகுது. ஆனால் அந்த கேரக்டர்களையும் இந்த கதையை பிரிச்சே பார்க்க முடியாது. ரொம்ப நீங்கள் படிக்க படிக்க சுவை கூட்டிகிட்டே போகும். அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு நாவல். 279 பக்கம். அது நீங்கள் வந்து நான் இந்த நாவலை முதல்ல படிக்கும்போது ஒரு 2.5 மணி நேரத்தில் படித்தேன். 2.5 மணி நேரமே எனக்கு வந்து இடையில கொஞ்சம் வேறு வேலைகள்லாம் நான் இப்போ பார்த்துக்கிட்டு படித்தனாலும் கொஞ்சம் இல்லைன்னா கொஞ்சம் சீக்கிரமாக படிச்சிருப்பேன். அந்த அளவுக்கு விறுவிறுப்பாக இருந்துச்சு. ஒரு திரைக்கதை அமைப்பதற்கு தேவையான அத்தனையும் இந்த நாவலில் இருக்குது. கடைசியில் ஊருக்கு வந்து எப்படி வந்து சேஃபாக ஊரில் வந்து சேர்ந்தாங்க அப்படிங்கிறது. இதில் வந்து இடையில பார்த்தீங்கன்னா ஒரு சமூக வலைத்தளங்களை பற்றிய இது, அதாவது இந்த கொரோனா தொற்றில் வந்து சமூக வலைத்தளங்களுடைய பங்கு, அவங்க எப்படி இதை வந்து எப்படி எடுத்து போனாங்க, எப்படி செய்திகள்லாம் இது வழியாக வெளியாச்சு, அந்த மாதிரி இதெல்லாம் இதில் பாதிக்கப்பட்டவங்களை பற்றிய இதுகள் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க. இது குறித்து இந்த நூல் குறித்து நான் ஏற்கனவே வந்து சமூக வலைத்தளங்களில் வந்து நான் எழுதியிருந்தேன். முகநூலில் நான் எழுதியிருந்தேன். அதை வந்து அண்ணன் வந்து எழுத்தாளர் பார்க்குறேன். நிறையா 3 நண்பர்கள்லாம் பாராட்டியிருந்தாங்க. ஒரு சிலர் இந்த புத்தகத்தை வாங்கியிருந்தோம், படிச்சுட்டு கூட நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த நூல்லே இப்போ இருக்குது. அதாவது ஒரு 4-5 டாபிக், ஒரு சுவையான டாபிக். இதில் வந்து எப்படின்னா, வண்ணாந்துறை மோகினி, நம்ம நாட்டுக்கு பிரியாணி வந்த கதை, திருநெல்வேலி பால், திருநெல்வேலி ஆத்து பால், சுலோச்சன மூர்த்தியார் பால், தாமிரபரணியை காக்க போராடிய தாத்தா. ஒரு தாத்தா கேரக்டர் சொன்னாங்க. அவர் வந்து இந்த தாமிரபரணியை வந்து
அசுத்தப்படுத்துகிறாங்க. அது வந்து நம்ம அசுத்தமாக்கல் வந்து எப்படி நம்ம அதை தூய்மைப்படுத்தணும், அதை எப்படி அதெல்லாம் காக்கணும் அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப மனம் இதாகி வந்து அவர் அதில் ஈடுபாடு காமிச்சு அந்த அவருடைய கேரக்டர் அது நிறைய விரிவாக இருக்குது. உள்ளே படித்து பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் வெள்ளம் வந்து பாருங்க போன வருஷத்தில் அந்த வெள்ளத்தினால நடந்த எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஒரே நாளில் அதிக அளவு மழை கொட்டி வெள்ளம் போய் அதெல்லாம் அந்த இதில் வருது. இந்த மாதிரிலாம் வெள்ளம் முன்னாடி வந்திருக்கு அப்படின்னு இந்த தாத்தா சொல்கிற மாதிரி 100 வருஷம் முன்னாடி உள்ள கதைகளை சொல்கிற மாதிரி அப்படிலாம் வருது. நல்ல ஒரு அருமையாக கொண்டு போயிருக்காங்க. அதாவது சுற்றி எங்கே சுற்றினாலும் பார்த்தீங்கன்னா எழுத்தாளர் வந்து தன்னுடைய மண்ணையும் தன்னுடைய அந்த ஆற்றையும் தாமிரபரணியையும் வந்து வெகுவாக நேசித்து முழுக்க எங்கே சுற்றி வந்தாலும் அவர் அதிலேயே வந்து அந்த தாமிரபரணிக்கே வந்துட்டாங்க. அது அவர் வந்து தவிர்க்க முடியாத ஒரு அவருடைய உயிரோடும் உடலோடும் அவருடைய சிந்தையோடும் வந்து எப்போதும் வந்து இரண்டரை கலந்து விட்ட ஒரு இதாக. அதனால் ரொம்ப அருமையான இந்த நெல்லை மாவட்டத்தினுடைய குறிப்பாக எல்லாரும் படிக்கணும். உலகம் முழுவதும் இந்த தமிழர்கள் வந்து படிக்க வேண்டிய ஒரு நாவல் தான். இருந்தாலும் நெல்லை மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைந்த நெல்லை மாவட்ட தென்காசி, நெல்லை, தூத்துக்குடி மாவட்ட வாசகர்கள் வந்து இதை வாங்கி படிக்க வேண்டிய ஒரு நாவல். உங்களுக்கு வந்து இதை நம்ம வச்சுக்கலாம். உங்களுடைய புக் கலெக்ஷனில் உங்களுடைய செல்ஃபில் இது இருக்க வேண்டிய ஒரு நாவல். இதில் வந்து இந்த கேரக்டரில் பார்த்தீங்கன்னா அந்த சந்திரன் அந்த ஓட்டுநர் அவர் வந்து இதை நான் வந்து முதலே சொல்லியிருக்க வேண்டியது. அவர் வந்து அந்த முத்துக்கிளி கேரக்டர் சொன்னால அவளை வந்து இவர் வந்து விரும்புவார். ஆனால் அந்த பொண்ணுக்கே தெரியாது. விரும்புவார். ஆனால் இங்கே உள்ள சூழல் எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியில் வந்து அவர் வந்து தன்னுடைய விருப்பம் நிறைவேறாத இது இருக்குங்கிறத உணர்ந்து அப்படியே பிரிஞ்சு அவர் திருப்பி மும்பைக்கு திரும்பி போயிடுவார். அது வந்து அதை வந்து எழுத்தாளர் சொல்லியிருக்க வந்து துளியளவும் ஆபாசம் இல்லாமல் அந்த காதலை வந்து ஒரு புனிதமான ஒரு ரொம்ப அருமையான அந்த காதல் வந்து சில அழியாத காவியங்கள் மாதிரி அது சினிமாவில் வரக்கூடிய கேரக்டர். அதாவது ஒவ்வொரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எபிசோட்லேயும் அந்த இது வரும். அது சொல்லும்போது அதை இழைச்சி கொண்டு வராது. இழைச்சி அந்த சந்திரனுடைய அந்த ஓட்டுநர் சந்திரனுடைய மனசில் வந்து என்ன அலைகள் ஏற்படுது அந்த பொண்ணை பற்றி அப்படிங்கிறது. ஆனால் ரொம்ப மரியாதையாக இருக்கும். ரொம்ப மரியாதையாக ரொம்ப ஒரு ஆனராக அந்த மாதிரி உள்ள ஒரு லவ். அது வந்து இந்த சப்ஜெக்டில் இந்த நாவலில் இளையோடிக்கிட்டு இருக்கு. அருமையான நாவல், படித்து பாருங்கள். எல்லோரும் வாங்க. மீண்டும் உலக புத்தக தினத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து பகிர்ந்து கொண்டு இந்த தீர்வு என்ற நாவலை இந்த புத்தக தினத்தில் வந்து நான் விமர்சனமாக இந்த காணொலி மூலமாக உங்களுக்கு பகிர்ந்துக்கிறத ஒரு பெருமையோடு நினைக்கிறேன். நன்றி.